மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்த யோக நிலையில இருக்க வேண்டிய கிரகம் இது. பொதுவாங்க மேஷ லக்ன ஜாதகத்திற்கு எப்படி லக்னாதிபதி நம்ம பிரதானம்னு சொல்றோமோ, அவரே அட்டமாதிபதியாக வந்தாலும் கூட, எட்டாம் அதிபதியாக வந்தாலும் கூட ஒரு நடுநிலை தன்மையோடு செவ்வாய் நிச்சயமாக மேஷ லக்னக்காரவங்களுக்கு நடந்துக்குவார். ஆனா ஒரு தான தர்மங்கள், பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணிய பலன்னு சொல்றாங்கல்ல, கோவில் குளம் கட்டின குடும்பம் யா, 4 பேருக்கு வந்தவங்களுக்கு பசிக்கு சோறு போட்ட குடும்பம் யா, அவங்க தாத்தன் பாட்டன்லாம் யாருக்கும் இல்லைன்னு சொல்லாத, வீட்டுக்கு வர்றவங்களை வந்து இல்லைன்னு சொல்லி அனுப்பாத ஒரு குடும்பம். கோவில் விசேஷங்கள் எதுனா இழுத்து போட்டு அவங்க வீட்டில் தாயா ஊரே குடியிருக்கும், அவங்க வீட்டில் தாயா சாமி வச்சு கும்பிடுவாங்க, பெட்டி அவங்க வீட்டில் தாயா தூக்குவாங்க அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி வறுமையில் இருப்பவங்களா இருந்தால் கூட அந்த மனசு வந்து யாராவது வந்தால் இல்லைன்னு சொல்லாதவங்கள மேஷ லக்னக்காரவங்க இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பாக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு. அவர் நல்லா இருக்கணுங்க. அந்த பாக்கியாதிபதி நல்லா இருந்தா தான் பாக்கியமான வாழ்க்கை இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா மேஷ லக்ன ஜாதகத்துல பிறந்தவங்க கடுமையான வேலைகள்லாம் இழுத்து போட்டு செய்வாங்கன்னு நான் சொல்றேன். அந்த செவ்வாய் இருக்கிறனால முரட்டு சுபாவம் அவங்கள்ட்ட ஈஸியா வந்துடும். கரடு முரடான விஷயங்களுக்கு கூட காத்திருக்க மாட்டாங்க. விடு, 2ல ஒரு கை பார்த்துருவோம். அது பெண்களாக இருந்தாலும் அன்னைக்கு வீட்டுக்கு ஆள் வரல, வேலைக்கு ஆள் இல்லைன்னு சொன்னா யாருக்காவது காத்திருக்க மாட்டாங்க. இருந்து எவ்வளவு காய்ச்சலா இருந்தாலும் மாத்திரையை போட்டு கூட எல்லா வேலையும் பார்த்து முடிச்சு ஒரு லைனுக்கு வந்துருவாங்க. அவங்க அடுத்த கட்ட விஷயத்துக்கு நகர்ந்துருவாங்க. அதை அப்படியே போட்டு வச்சுக்கிட்டு அவங்க வேலை பார்க்கறதுலாம் அவங்களுக்கு பிடிக்காது. ஆக அந்த குரு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல். நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் உழைச்சாலும் கையில பணம் தங்கல, மேரேஜ் விஷயம் தள்ளி போகுது, அதுக்கப்புறம் திருமண விஷயங்கள் கூடி வந்து நிக்குது, பாதியில நின்று போயிடுது, குழந்தைகள் சொல் பேச்சே கேட்கறது இல்ல, குழந்தைகளுக்கான எதிர்காலத்துக்கு சேர்த்து வச்சிருந்த பணமெல்லாம் ஆஸ்பத்திரிக்கே போய் கரைஞ்சிருச்சு, நகை நட்டு எது வாங்கினாலுமே அது அடமான கடைக்கு தான் போகுது, இதெல்லாமே உங்களுக்கு வந்து நிற்கவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல். இது யார் கொடுப்பாங்கிறதும் அந்த கிரகம் தான்.